காலையில் நான் எந்திரிச்சு வரத்துக்கு முன்னாடியே பசங்க அவங்க எல்லாருமே ஏஞ்சிட்டாங்க. சரி அவங்க எல்லாம் ஏஞ்சி கீழே தண்ணி தான் குடிச்சிட்டு இருப்பாங்க. கிளாஸ் போகிறதுக்குன்னு டைம் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாக வந்தேங்க. நான் வரத்துக்குள்ளார எல்லா வேலையும் முடிச்சுட்டு எனக்கு காஃபியும் போட்டு வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவங்க கரெக்டாக ஒரு 8, 8:30க்கு தான் கபிலன் கிளாஸ் முடிஞ்சு கூப்பிட்டு வருவாங்க. அதுக்குள்ளே நான் செஞ்சு வச்சுட்டு போனால் சரியாக இருக்கும். கொண்டக்கடலை தோசைக்கு ஊற வச்சுருந்தேங்க. இதான் ஃபஸ்ட் டைம் குத்து மதிப்பாக ஒரு ரேஷியோவில் ஊற வச்சுருந்தேன். கவுனி அரிசி, கொண்டக்கடலை, அதுக்கப்புறம் கருப்பு உளுத்தம் பருப்பு போட்டிருந்தேன். சூப்பராக இருந்துச்சுங்க. சாப்பிட்டுட்டு தான் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். செம்மையாக இருந்துச்சு. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்க அப்படின்னா சேலட் தான் செஞ்சுருந்தேன் கொண்டக்கடலை போட்டு. கொண்டக்கடலை, ஆனியன், டொமேட்டோ, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பரு, லெமன் ஜூஸு, சால்ட்டு, அதுக்கப்புறமா கார்ன் மட்டும் பேபி கார்ன் வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டுங்க. இந்த மாதிரி சேலட் செய்யும்போது கார்ன் எப்போவுமே சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வியர்டான டேஸ்ட் இருக்காதுங்க. காலையில் அப்படியே பீஸ்ஃபுல்லாக கிளம்பி போயிட்டேன். இன்றைக்கும் நாளைக்கு மட்டும்தான் அது மாதிரி கிளம்ப முடியும். அதுக்கப்புறம் பசங்களோட சேர்ந்து கிளம்பும்போது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். ஸோ இந்த டே எனக்கு சூப்பராக போச்சுங்க.